வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அண்டர் காம்போசைட் சப்ளை சேல்ஸ் என்ட்ரிய டேலி பிரைம்ல எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஜிஎஸ்டி அண்டர்ல ரெண்டு விதமான சப்ளை இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா காம்போசைட் சப்ளை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு சப்ளை. மிக்ஸ்டு சப்ளைவை நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காம்போசைட் சப்ளைனா என்ன, அந்த என்ட்ரி வந்து டேலி பிரைம்ல வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டாக்ஸபிலிட்டி ஆஃப் காம்போசைட் சப்ளை. இது இந்த காம்போசைட் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸபிள் சப்ளை மட்டும் தான் வரும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸபிள் பர்சன், அதாவது லியாபிலிட்டியை வந்து யார் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அந்த பர்சன் மட்டும் தான் வந்து இந்த காம்போசைட் சப்ளையை வந்து சப்ளை பண்ண முடியும். இது ஒண்ணு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களை வந்து சப்ளை வந்து செய்யலாம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலி பண்டல் டைப்ல தான் வரும். அதாவது நேச்சுரலி பண்டல் டைப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மொபைல் இப்போ வந்து கொடுக்குறாங்கன்னா அதன் கூட சார்ஜரும் வந்து சேர்த்து கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலி பண்டல். டிவி அதை கூட பாத்தீங்கன்னா டிவியோட ரிமோட்டும் சேர்த்து கொடுப்பாங்க, இது சப்ளை பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலி பண்டல் டைப்னு சொல்லுவாங்க. இப்படிதான் இது வந்து இந்த காம்போசிட் சப்ளைல வந்து வரும். அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் சப்ளை ஜிஎஸ்டி ரேட். அதாவது பிரின்சிபல், இதுல வந்து பிரின்சிபல் ஜிஎஸ்டி ரேட்டோட இது எதுன்னு பாத்தீங்கன்னா மொபைல் தான் வந்து பிரின்சிபல் ஜிஎஸ்டி ரேட். அது மொபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18%, மொபைலோட சார்ஜருக்கு பாத்தீங்கன்னா 12% ஜிஎஸ்டி ரேட் வரும். ஆனா இதுல வந்து மொபைல் ஜிஎஸ்டி ரேட்டை தான் வந்து கால்குலேஷனா எடுத்துப்பாங்க. சரிங்களா? இப்ப வர எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து டிவி வாங்குறீங்க, டிவியோட ரிமோட்டும் சேர்த்து தருவாங்க. டிவிக்கு பாத்தீங்கன்னா இப்ப 18%, டிவியோட ரிமோட்டுக்கு பாத்தீங்கன்னா 12% வர எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். ஆனா இதுல இந்த காம்போசிட் சப்ளைல நீங்க என்ட்ரி போடும்போது டாக்ஸ் எப்படி கால்குலேஷன் ஆகும்னு பாத்தீங்கன்னா டிவியோட ரிமோட்டுக்கு ஆகும். டிவியோட ஜிஎஸ்டி ரேட் என்னவோ அதுக்கு தான் இது வந்து எடுத்துப்பாங்க. அதுதான் வந்து கால்குலேஷன் ஆகும். ஓகே, இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். இப்ப எப்படி வந்து அந்த என்ட்ரி வந்து, அதாவது காம்போசிட் சப்ளை சேல்ஸ் என்ட்ரிய டேலி பிரைம்ல எப்படி போடுறது அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப நம்ம கேட்வே ஆஃப் த டேலி வந்துருங்க. மொத்தம் இதுல வந்து 3 லெஜர் கிரியேட் பண்ணோம். ஒன்னு வந்து நம்ம யாருக்கு வந்து சேல் பண்ண போறோம், சன்ட்ரி டெப்டார்ஸ் யாரு, அவங்கள வந்து அந்த லெஜர் வந்து கிரியேட் பண்ணோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டிவி ரிமோட், அந்த ஒரு லெஜர் வந்து கிரியேட் பண்ணோம். மூணாவதா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ஐட்டம், ஏதாவது ஒரு ஸ்டாக் ஐட்டம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கேட்வே ஆஃப் த டேலில கிரியேட் குள்ள போலாம். அதுல லெஜர். சரிங்களா? லெஜர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வின் டச். ஓகே, வின் டச் இன்ஃபோ டெக். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா சன்ட்ரி டெப்டார்ஸ் நம்ம சேல்ஸ் பண்றதுனால சன்ட்ரி டெப்டார்ஸ். பில் வைஸ் டீடைல்ஸ் நீங்க வந்து எஸ் கொடுத்துருக்கீங்க. அடுத்தது ஸ்டேட் வந்து அட்ரஸ் வந்து இருந்தா போட்டுக்கங்க. நான் அட்ரஸ் வந்து போட்டுங்க. அட்ரஸ் என்ன, 5100 அண்ணா நகர் வெஸ்ட். ஓகே, வெஸ்ட் தாம்பரம். சரிங்களா? ஸ்டேட் தமிழ்நாடு, கண்ட்ரி இந்தியா, பின்கோட் நம்பர் இருந்தா போட்டுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர். ஜிஎஸ்டி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 33AA NFC2102M1ZB. சரிங்களா? இப்ப நம்ம ஜஸ்ட் என்டர் வந்து கொடுத்து இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது டிவி ரிமோட். ஓகே, டிவி ரிமோட் இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் இன்கம்ல வரும். அதாவது டைரக்ட் இன்கம் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் லெஜர்னு இருக்கு பாருங்க, அது நாட் அப்ளிகபிளே இருக்கட்டும். இந்த ஜிஎஸ்டி அப்ளிகபிள் வந்து அதுவும் நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் இன் அசம்பிள் வேல்யூ கால்குலேஷன் ஃபார், அதை வந்து ஜிஎஸ்டி வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அப்ரோப்ரியேட் டு கூட்ஸ், மெத்தட் ஆஃப் கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் வேல்யூ, குவான்டிட்டி கிடையாது, பேஸ்ட் ஆன் வேல்யூல கொடுத்துருங்க. மொத்த வேல்யூல எவ்வளவு இருக்கோ, அதாவது ஃபர்ஸ்ட், அதாவது டிவியோட ஜிஎஸ்டி ரேட் என்னவோ அதே தான் இந்த ரிமோட்டுக்கும் வந்து கால்குலேஷன் ஆகணும் அப்படிங்கறத நம்ம வந்து இதுல வந்து கொடுத்துருக்கோம், பேஸ்ட் ஆன் வேல்யூ. ஓகே, கூட்ஸ் அப்ரோப்ரியேட் வந்து கூட்ஸ்ல, கால்குலேஷன் டைப் வந்து ஜிஎஸ்டி. சரிங்களா? இப்ப நம்ம என்டர் கொடுத்து இதையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். அடுத்ததா ஸ்டாக் ஐட்டம் வந்து கிரியேஷன் பண்ணணும். வெளில வந்துருங்க, கேட்வே ஆஃப் த டேலில. ஓகே, கிரியேட், அதுல இன்வென்ட்ரி மாஸ்டர்ல ஸ்டாக் ஐட்டம். ஓகே, இப்ப ரெட்மி டிவி 32 இன்ச். ஓகே, 32 இன்ச் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் யூனிட் வந்து நம்பர்ஸ் வச்சுக்கலாம். சரிங்களா? இதுல நீங்க வந்து
GST வந்து applicable. Set alter GST details நீங்க வந்து yes கொடுத்துருங்க. HSN code வந்து பாத்தீங்கன்னா 8528 சரிங்களா? இது calculation type on value. இது வந்து பாத்தீங்கன்னா taxable 18%. ஓகே 18% just enter கொடுத்து நம்ம type of supply goods வந்து வச்சு நம்ம வந்து stock item வந்து creation பண்ணிட்டோம். accept கொடுத்து. இப்போ நம்ம வந்து entry போட போறோம். வெளில வந்துருங்க. இப்போ gateway of the tallyல V press பண்ணுங்க. இதுல F8 sales சரிங்களா? sales வந்து select பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா change modeன்னு இருக்கு பாருங்க. அதுல வந்து accounting invoice இருக்கும், as voucher இருக்கும், item invoice இருக்கும். item invoice வந்து select பண்ணிக்கங்க. இதுல vintage import tax ஓகே just நீங்க enter கொடுத்துருங்க. இந்த டீடைல்ஸ்ல எல்லாம் அதுக்கப்புறம் பார்ட்டி டீடைல்ஸ் நீங்க enter கொடுத்துருங்க. ஓகே இப்போ வந்து சேல்ஸ் லெட்ஜர்ல வந்து சேல்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட்மி டிவி ஓகே 32 இன்ச் நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணோம். இதுல வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இது 10,000 ரூபாய். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் என்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிவி ரிமோட் ஓகே டிவி ரிமோட் வந்து 500 அதாவது மொத்த டிவியோட விலை வந்து பாத்தீங்கன்னா 10,500 ரூபாய். அதாவது டிவி வந்து 10,000 ரூபாய், ரிமோட் வந்து 500 ரூபாய், மொத்தம் 10,500 ரூபாய் சரிங்களா? இதுல அவுட்புட் சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஓகே 945 அவுட்புட் ஸ்டேட் ஜிஎஸ்டி ஓகே இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 945 ஓகே மொத்தமா இப்போ வந்து நம்ம ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ்குள்ள போயிட்டு டாக்ஸ் அனாலிசிஸ்குள்ள போனோம்னா இந்த டீடைல்ஸ் நீங்க F5 டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா டீடைல்டா உங்களுக்கு வந்து வரும். இப்ப டிவியோட ஜிஎஸ்டி ரேட் வந்து பாத்தீங்கன்னா 18%. டிவியோட ரிமோட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 12%. ஆனா இங்க என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா அதாவது டிவியோட என்ன ஜிஎஸ்டி ரேட்டோ அது சேர்த்துதான் அந்த ரிமோட்டுக்கும் கால்குலேஷன் ஆயிருக்கு சரிங்களா? டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1890. இதுல சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து 945, ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 945 ஓகே இப்படிதான் வந்து இதுதான் வந்து காம்போசைட் சப்ளை சேல்ஸ் என்ட்ரி சரிங்களா? ஜஸ்ட் நம்ம எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே இப்ப நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்ப ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்ல வந்து எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இதுல கேட்வே ஆஃப் த டேலியில நீங்க டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்குள்ள வாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் அதுக்குள்ள வாங்க. அதுல ஜிஎஸ்டார் 1 F2 மே மந்த் செலக்ட் பண்ணிக்கலாம். மே மந்த் நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா B2B இன்வாய்சஸ் உள்ள அது வந்து வந்திருக்கு. ஓகே டாக்ஸ் வந்து கால்குலேஷன் ஆயிருக்கு சரிங்களா? இப்படிதான் வந்து அதாவது காம்போசைட் சப்ளை சேல்ஸ் என்ட்ரி டேலி பிரைம்ல இப்படிதான் போடணும். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ்டு சப்ளை அதாவது ஜிஎஸ்டி அண்டர் மிக்ஸ்டு சப்ளை சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே தேங்க்யூ.